தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நரைச்சு போன தலைமுடியை கருமையாக்குறதுக்காக நிறைய பேர் கடையில விற்கக்கூடிய ரசாயனம் கலந்த ஹேர் டையை தலைமுடிக்கு யூஸ் பண்றாங்க. இப்படி யூஸ் பண்றதுனால நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுது. இதையெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையான முறையில தலைமுடியை கருப்பாக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரத்தோட பேரு உசலை மரம்னு பேரு. இதுக்கு அரப்பு மரம்னு சொல்லுவாங்க. இதோட இலைகளை நம்ம தேவையான அளவு பறிச்சுக்கலாம். இந்த அரப்பு மரத்தோட விசேஷம் என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் இந்த அரப்பு இலைகளை பறிச்சு நல்லா அரைச்சு அதை ஷாம்பு மாதிரி தலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி யூஸ் பண்ணிட்டு வரும்போது தலையில பொடுகோ அல்லது முடிவுதல் பிரச்சனையோ தலைமுடி நரைக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாம ஆரோக்கியத்தோடு இருந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலங்களில் இந்த அரப்பு தலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வழுக்கி அந்த அளவுக்கு யாருக்கு ஏற்பட்டதில்லை. இந்த அரப்பு இலைகளை ஷாம்புக்கு பதிலாக இது குளிச்சுட்டு வரும்போது உடம்புக்கு குளிர்ச்சியும் ஏற்படும். அடுத்ததான் நம்மளுக்கு தேவையான பொருள் மருதாணி. இந்த மருதாணியை நம்மளுக்கு இயற்கையா செடியிலிருந்து இப்ப நம்ம பறிச்சு எடுக்கிறோம். இந்த அரப்பு இலைகளை ஒரு கைப்பிடியோல எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த மருதாணி இலைகளே ஒரு கைப்பிடியோல எடுத்துக்கணும். இந்த இரண்டு இலைகளையும் சமமான அளவு எடுத்துட்டு ஒரு அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மருதாணி இலைகளை மட்டும் தனியா அரைச்சு தலைக்கு பூசணும் அப்படின்னா தலைமுடி பிரவுன் கலர்ல வந்துடும். இந்த மருதாணி கூடவே இந்த அரப்பு இலையில வச்சு பூசும் போது தலைமுடி கருப்பா வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் சமமா எடுத்துருக்கக்கூடிய இந்த மருதாணி இலையும் அரப்பு இலையும் அம்மியில வச்சு நல்லா அரைச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராசஸிங் கொஞ்சம் நீளமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எப்ப லீவு கிடைக்குதோ அந்த டைம்ல இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு கிடைக்குது அப்படின்னா சனிக்கிழமைக்கு நைட்டு தலைக்கு ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சிருங்க. அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் பூசக்கூடாது. அடுத்த நாள் காலையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில ஃபர்ஸ்ட் என்ன செய்யறீங்க அப்படின்னா, அவுரி பொடின்னு சொல்லுவாங்க, இதை நீலி பொடின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இது இண்டிகோ பவுடர்னு சொல்லுவாங்க. இது தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதாவது 2 ஸ்பூனோ அல்லது 3 ஸ்பூனோ உங்களுடைய தலைமுடிக்கு ஏற்ப இதை எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் இருந்தது அப்படின்னா அது 2ஆ கட் பண்ணி அரைப்பழத்தை மட்டும் இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் விட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, வெறும் தண்ணியை மட்டும் உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சிருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊறிட்டு இருக்கக்கூடிய டைம்ல நீங்க அரப்பு இலைகளையும் மருதாணி இலைகளை பறிச்சுட்டு வந்து அதை அம்மியில வச்சு நல்லா அரைச்சு உங்க தலைமுடி எங்கெங்க நரைச்சிருக்கோ அந்த நரைச்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில தலையை நல்லா அலசிடுங்க. தலையை அலசும் போது எந்த விதமான ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, சீகைக்காயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தலைமுடி நல்லா ட்ரை பண்ணிடுங்க. தலைமுடி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த அவுரி பொடியை திரும்பவும் தலையை நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. தலைமுடி எங்கெங்க நரைச்சிருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ நல்லா ஊற விட்டுட்டு இதையும் வெதுவெதுப்பான தண்ணியில தலை நல்லா அலசிடுங்க. இப்படி தலையை அலசும் போது ஷாம்போ சீவக்காயை போட்டு தலையை அலசக்கூடாது, வெறும் தண்ணியில மட்டும்தான் அலசணும். தலைமுடி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த அன்னைக்கு நைட்டு மட்டும் தேங்காய் லைட்டா தலைக்கு அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கலாம். இந்த மாதிரி வாரத்துல ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா இயற்கையான முறையில தலைமுடி கருப்பாக ஆரம்பிக்கும். சரி, இப்படி யூஸ் பண்றதுனால தலைமுடி உடனே கருப்பாயிருமா அப்படின்னா உடனே எல்லாம் கருப்பாகாது. 2 மாசமோ அல்லது 3 மாசமோ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இயற்கையான முறையில தலைமுடி கருப்பாக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க. இது யாருக்காவது உபயோகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோக்கள் ரெகுலரா வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். மேலும் இது போல ஒரு புதிய வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.